ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம். ஆம் செல்லமே, இந்த தமிழ் மாத பிறப்பில் ஆவணி மாத பிறப்பில் உனக்கு கிடைத்திருக்கிறது. தவற விட்டு தாண்டி சொல்லாதே. ஏனென்றால் உன் சாயப்பா சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனக்கென்று ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கொள். கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் உன்னால் பார்க்கவே முடியாது. ஏன், அந்த முன்னேற்றத்தை அடையவும் முடியாது. உனக்காக கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் உனக்கான பெரிய வெற்றியை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. என் செல்லமே, என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் இருக்க வேண்டும். அது என்றும் மாறாமல் மட்டும் பார்த்துக்கொள். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஓர் உறவு கிடைப்பது வரம்தான். அந்த உறவை பத்திரமாக கைப்பிடித்துக்கொள். ஏனென்றால் அதில் தான் ராஜயோகம் அடங்கியிருக்கிறது. இது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் என் செல்லமே. வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாருமில்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் சற்று யோசித்து தான் எடுத்து வைப்பார்கள். வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம். கடன் சுமைகள், கல்யாண தடைகள், பல பிரச்சனைகள், நோய்வாய்ப்பட்டு உறவுகளில் பிரச்சனை, சொத்து பந்தங்களில் பிரச்சனை, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது. பிரச்சனை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமல் போய்விடும். நான் சொல்வது புரிகிறது தானே? உனக்கென்ற முடிவு நல்லதொரு விதமாக நல்லதொரு முடிவு உனக்கென்று வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயமாக ஒவ்வொரு செயலையும் நீ செய்யும் போது யோசித்து அதற்குண்டான நன்மைகளை குறித்து செய்ய கற்றுக்கொள். அப்படி இருந்தால் நிச்சயமாக நல்லதொரு வாய்ப்பு உன்னை விட்டு போகவே போகாது. அந்த வாய்ப்பை நீ கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று செல்லவே. ஒரே ஒரு முறை, எல்லோருக்கும் ஒரு முறைதான் நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். பல வாய்ப்புகள் கிடைக்கலாம். நல்லதொரு வாய்ப்பு நிச்சயமாக ஒருவருக்கு ஒரு சமயத்தில், வாழ்க்கையில் ஒரு சில சமயத்தில் தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி காட்ட வேண்டும். அந்த இடத்தில் அந்த வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டு விடக்கூடாது என் செல்லமே. உன்னை எந்த இடத்திலும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். நிச்சயமாக ராஜயோக வாழ்வில் உன்னை ஈடுபடுத்தப் போகிறேன். உன் சாயப்பா உனக்கான நிழலாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கூடவே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. அதற்காகத்தான் சொல்கிறேன், உன் மனம் கஷ்டப்படும்படி நீ நடக்க வேண்டாம். உனக்கென்று வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக் கொள் என்றுதான் உன்னிடத்தில் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றேன். மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே இல்லை, ஒரு சந்தர்ப்பம்தான். அதுதான் அந்த உன்னை பிரகாசிக்க வைக்கும். கடவுள் என்றால் வரமெல்லாம் தரமாட்டார், வாய்ப்புதான், சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் தருவார் என்ற நிலையை உன்னிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த வரத்தையும் வாய்ப்புகளையும் வரமாக்குவதோ அல்லது சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை மட்டும் நழுவ விடாதே என் செல்லமே. உனக்கான கடமையை செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை சாதித்துக்கொள். சோகத்தை தாங்கிக்கொள். போராட்டத்தை வென்று காட்டு. அந்த நேரத்தில் உன் வாழ்க்கை பயணம் இலகுவாக ஸ்மூத்தாக செல்லும். உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் செல்லுமாறு அசரீரியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள். அதை புரிந்து பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் மட்டும் இருந்து விடாதே என் செல்லமே. வேதனையில் இருந்து மீட்கத்தான் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். கோடியில் ஒருவனுக்குத்தான் இந்த ராஜயோகம் கிடைக்கும். இந்த சாயப்பா சொல்லும் செய்தி
உன் சாயப்பா சொல்லும் இந்த பதிவு எப்போது உன் காதால் நீ கேட்கப்படுகிறாயோ அந்த நேரத்திலிருந்து உனக்கான வேதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் நீ விடுதலை அடைகிறாய் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை நீ உறுதியாக நம்பித்தான் ஆக வேண்டும். உன் சாயப்பா சொல்வதை கேட்டதும் உனக்கு நான் உன்னோடு இருப்பதையும் உன் குடும்பத்தோடும் இருப்பதையும் மனதார அந்த சமயத்தில் உணர்வாய். இதுவரை உனக்கான பிரச்சனைகள், கடன்கள், கவலைகள், நோய்கள், வேதனைகள் என்று எவ்வளவோ கஷ்டத்தில் மூழ்கி இருக்கிறாய். வேதனை என்ற படுகொலியில் ஆழமாக விழுந்திருக்கிறாய். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ அமைதியாக மட்டும் இரு. பொறுமையை கடைபிடி. நம்பிக்கையோடு சாயி சாயி என்று என்னை வழிபட்டு கொண்டே இரு. உன்னுடைய கவலைகளை எல்லாம் ஒழித்திடுவேன் உன் சாயப்பா. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கைக்கு எல்லாம் இன்றே கடைசி நாளாக மாறிவிடும். இந்த ஆவணி மாத பிறப்பில் என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொள் என் செல்லமே. சீக்கிரமாகவே உன் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உன்னிடத்திலிருந்து விலக்கி விடுவேன். என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் என் செல்லமே. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ பல நாட்களாக சோகமாகவே இருக்கிறாய் என் செல்லமே. வெளியில் சிரித்தாலும் உன் மனதிற்குள் எத்தனையோ கேள்விகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பா எனக்கு மட்டும்தான் தெரியும். நிச்சயமாக இருட்டாக இருந்த பாதையில் சின்ன வெளிச்சம் தோன்றினாலே போதும். அந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்து புதிய வாழ்க்கை உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லாமல் அந்த வாழ்க்கையை பயணமாக எடுத்துக்கொள். நல்லதொரு மாற்றம் உனக்காக காத்திருக்கிறது என் செல்லமே. திறக்காத கதவுகள் கூட நீ எதிர்பார்க்காததை விட பெரிய வாய்ப்புகள் உன் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு ஒரு அடியை எடுத்து வை. நின்ற காலங்கள் எல்லாம் நகரும். மூடிய வாசல் கதவு திறக்கும். காத்திருந்த கனவு கண்முன்னே மலரும். நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்க காத்திருக்கிறது என் செல்லமே. செவி வழிகளில் நல்லதொரு செய்தியை உன் செவிகளில் சேர்ப்பேன். முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உனக்கான திறமையை, நீ கொண்டுள்ள திறமையை மீண்டும் நம்பு. ஆம் செல்லமே, நீ உன்னையே குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீ வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் தோல்வி உன் பெயர் அல்ல. தோல்வி ஒரு முடிவு அல்ல, அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. உன்னை நிராகரித்தவர்கள் உன்னையே தேடி நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வருவார்கள். உன்னை மதிக்காதவர்கள் நிச்சயமாக உன் வெற்றியை பார்த்து பேசுவார்கள். ஆனால் அதற்காக அவர்களை எதிர்பார்க்காத உன் வாழ்க்கையின் ஆம் செல்லமே. இப்பொழுது நீ இருட்டிலேயே இருந்தாலும் அது நிரந்தரமான இருள் அல்ல. இரவுக்கு முடிவு உண்டு. விடியலுக்கு தொடக்கமும் உண்டு. கண்ணீருக்கும் ஒரு கடைசி துளி உண்டு. காத்திருப்புக்கும் ஒரு கடைசி நாள் உண்டு. கஷ்டத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. நல்லதொரு விடியல் உனக்காக விடிந்திருக்கிறது என் செல்லமே. இன்று உன் சாயப்பா சொல்லும் நல்ல செய்தியை மட்டும் தவறவிட்டு விடாதே. உனக்கான பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு நடந்து அந்த பாதையில் வெற்றி நடை போடு என் செல்லமே. உன் சாயப்பா நான் முன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உனக்குள்ளே இருக்கும் தைரியத்தை எழுப்ப வந்திருக்கிறேன். கண்களில் மீண்டும் ஒளியை கொண்டு வர உனக்காக நான் அருள்பாலிக்கின்றேன். உன் மனதில் இருந்த கவலைகள் என்ன ஆகுமோ என்று பயத்தை அகற்றி எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வேன் என்ற தைரியத்தை உன் சாயப்பா உன்னிடத்தில் கொடுக்க வந்திருக்கிறேன். நிச்சயமாக நீ ஒரு சாதாரண செல்ல பிள்ளை அல்ல என் செல்லமே. நீ துவாரகமாய் என் செல்ல குழந்தை. நம்பிக்கையின் அடையாளமாக நீ வாழப்போகிறாய். இன்று வரை உன் வாழ்க்கை சோகமாக இருந்திருக்கலாம். இனிமேல் சோகம் சுகமாகட்டும், இருள் ஒளியாகட்டும், கண்ணீர் புன்னகையாகட்டும், காத்திருப்பு வெற்றியாகட்டும். ஆம் செல்லமே, உன்னை அழ வைத்த வாழ்க்கையை இந்த நாளில் நல்லதொரு பெருமையாக சிரிக்க வைக்கும் நேரம்தான் உனக்காக காத்திருக்கிறது. என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று நினைக்கவே வேண்டாம் என் செல்லமே.
உன்னிடத்தில் நல்லதொரு திறமை இருக்கிறது, நல்லதொரு அறிவு இருக்கிறது. நிச்சயமாக அதை பயன்படுத்து. வாழ்க்கையில் உன்னை பார்த்து எல்லோரும் பெருமைப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் நல்லதொரு விதமாக நடத்தி காட்டுகிறேன். எப்பொழுது சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தாயோ அந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். மலர்ந்தால் வாசம் வரும். ஆம் செல்லமே, நம்பிக்கை மலர்ந்தால் வாழ்க்கை ஜொலிக்கும். பூ மலர்ந்தால்தான் வாசம் வரும். நம்பிக்கை மலர்ந்தால்தான் உன் வாழ்க்கை ஜொலிக்கும், ஜெயிக்கும். ஆம், உன் கண்ணீர் கதைக்கு இன்று முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். உன் வெற்றி கதைக்கு இங்கே தொடக்கப்புள்ளி. உன் சாயப்பாவின் அருள் உன்னோடு இருக்கட்டும். உன் இல்லத்தில் எல்லா மகிழ்ச்சியால் நிறையட்டும். உன் மனம் நிம்மதியால் நிறையட்டும். நிச்சயமாக உன் முயற்சி, விடாமுயற்சி உன்னை நல்லதொரு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை என் செல்லமே. நீ இழந்ததை எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நீயும் உன் குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் மனம் உவந்து அளிக்கிறேன் என் செல்லமே. உன்னோடு நான் இருக்கப் போகிறேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் என்னை வேண்டிக் கொண்டே வா. உனக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். என் செல்ல குழந்தையின் முகத்தில் இனி மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் பார்க்கப் போகிறேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம், என் செல்ல குழந்தை, கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் இன்றைய மாதப்பிறப்பில் உனக்கு கிடைத்திருக்கிறது. தவற விட்டு விடாதே. வாழ்க்கை உனக்கு இனி சந்தோஷமாக இருக்கும். நீ நினைத்த காரியம் விரைவில் நடக்கும். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனையுடன் மட்டும் இரு. நீ சுபிட்சமாக இருக்க உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு விதமாக ஆசீர்வாதம் வழங்குகிறேன். கவலைப்படாதே. இந்த நல்லதொரு விடியலில் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.